அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வெள்ளிக்கிழமை என்றாலே சிறப்பிற்குரிய நாள்தான். நமக்கு தெரியும், செய்யிதுல் ஐயாம், நாட்களின் தலையான நாள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வர்ணிக்கப்பட்ட நாள். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமையிலே ஒரு நேரம் இருக்கிறது, லா யுவாஃபிகுஹா அப்துன் முஸ்லிமுன், அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் எந்த நலவை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். அல்லாஹ் அக்பர்! எவ்வளவு சிறப்பான ஒரு செய்தி இது, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி இது. வெள்ளிக்கிழமை என்றால் நாம் வெறும் ஜும்மா, ஹுத்துபா, மக்களை சந்தித்தல், உரை கேட்குதல் என்பதோடு நிறுத்தி கொள்கிறோம். ஆனால் அதை தாண்டி முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது. வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் கையேந்தி அல்லாஹ்விடத்திலே கேட்டால் நிச்சயம் அல்லாஹ் தருவான், மாட்டேன் என்று சொல்ல மாட்டான். அவன் எந்த நலவை கேட்டாலும் அல்லாஹ் அந்த நேரத்தினுடைய வரக்கத்தை காரணமாகி வைத்து நிச்சயம் அவருக்கு வழங்குகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்கிறார்கள். இது பல கிதாபுகளிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. பல நபிமார்களின் வாயிலாக, பல சஹாபாக்களின் வாயிலாக இந்த ஹதீஸ் அறிவிப்பும் செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அந்த நேரம் வெள்ளிக்கிழமை என்றால் வியாழக்கிழமை மாலையிலிருந்தே துவங்குகிறது, வெள்ளிக்கிழமை மாலை வரை அந்த நேரம் இருக்கிறது. சுமார் ஏறத்தாழ 24 மணி நேரங்கள் இருக்கிறது. இதில் எந்த நேரம் அந்த நேரம், துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் எது என்று நமக்கு தெரிய வேண்டுமே. தெரிந்தால் இனிமேல் நாம் அதை பின்பற்றுவோம் அல்லவா? அதற்காக வேண்டித்தான் இந்த காணொளி. ஹதரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, 2 செய்திகள் வருகிறது ஹதீஸிலே. 2 நேரம் என்று வரையறுக்கப்படுகிறது. சஹாபாக்கள் 2 விதமாக அறிவிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் 2 நேரத்தில் எந்த நேரத்தில் நம்ம அமல் செஞ்சாலும் நிச்சயமாக அதனுடைய பலன் கிடைத்துவிடும். அல்லது 2 நேரத்தையுமே நாம் தேர்வு செய்து அமல் செய்து விட்டால் நிச்சயம் இந்த 2இல் ஏதாவது ஒன்றாக இருக்க போகிறது. இதை கவனத்தில் கொள்ளுங்கள். ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்யும்போது சஹாபாக்கள் கேட்குறாங்க, நீங்கள் உங்கள் வாப்பாட்ட கேட்டிருக்கீங்களா? ஏன்னா இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் தொடரிலே சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹுடைய மகனார் தான் அப்துல்லா. அப்போ அப்துல்லா ரலியல்லாஹ்ட்ட கேட்கும்போது சொல்கிறாங்க, ஆமாம், எங்கள் அப்பாட்ட நான் கேட்டேன், எங்கள் வாப்பாட்ட நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்விடத்திலே நான் கேட்டேன், நபியிடத்திலே உமர் ரலியல்லாஹு கேட்டதை சொல்கிறாங்க. நான் கேட்டேன், அந்த நேரம் என்பது இமாம் ஹுத்துபாவிலே 2 ஹுத்துபாவுக்கு இடையிலே அமர்ந்திருப்பாரே, அந்த சின்ன அமர்வு, அதாவது மெம்பர் படியில் ஏறி எல்லா பள்ளிகளிலும் இமாம் ஹுத்துபா செய்வார்கள். 2 ஹுத்துபா இருக்கும். ஒரு ஹுத்துபாவுக்கு இடையிலே கொஞ்ச நேரம் அமர்ந்து விட்டு மறுபடியும் இன்னொரு தடவை எந்திரிப்பாங்க. இந்த 2 ஹுத்துபாவுக்கு இடையில உட்காரக்கூடிய அந்த சின்ன கேப்பு, அதுதான் அந்த ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று அவருடைய மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. ஆனால் கைசேதம் உள்ளபடியே நான் இந்த காணொளியிலே வருத்தப்பட்டு சொல்கிறேன், பல பள்ளிகளிலே 2 ஹுத்துபாக்கள் முடிந்ததற்கு பிறகுதான் பல மக்கள் தொழுகைக்கே வருகிறார்கள். உள்ளபடியே அவர்களெல்லாம் யோசிக்க வேண்டும், ஜும்மாவின் நன்மையில் கொஞ்சத்தையும் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நான் மிகுந்த வருத்தத்தோடு ஒரு சகோதரனாய் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், இமாம் மெம்பரில் ஏறிவிட்டால் முடிந்து போனது, மலக்குகள் ஏடுகளை எல்லாம் மூடி வைத்துவிட்டு ஹுத்துபா கேட்பதற்கு அவர்களும் போய் மக்களால் அமர்ந்து விடுவார்கள். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய மக்களுடைய பேர் என்ட்ரி பண்ணப்படாது, அவங்களுடைய நேம்ஸ்லாம் அந்த புத்தகத்தில் வராது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்துகிறாங்க. அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் கவனிக்கணும், ரொம்ப ரிஸ்க் எடுத்து வர்றோம். நம்மளை பல பேர் அந்த குறிப்பிட்ட நிமிடங்களை ஆஃபீஸ்லேருந்து பெர்மிஷன் போட்டு வர்றோம், வீட்டு வேலைகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு வர்றோம், கடைகளில் இருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் கொஞ்சம் செட் பண்ணி கொடுத்துட்டு வர்றோம். இது இவ்வளோ செஞ்சும் கூட நமக்கு அந்த நன்மை கிடைக்கலன்னா என்ன புண்ணியம்? யோசிச்சு பாருங்கள். அந்த நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் ஹுத்துபாவின் துவக்கத்திலேயே நாம் பள்ளியில் இருக்க வேண்டும். மெம்பரில் இமாம் ஏறுறதுக்கு முன்னாடி பள்ளி நிரம்பிவிட வேண்டும். ஒவ்வொரு தொழுகையிலும், குறிப்பாக ஜும்மா போன்ற நாட்களிலே மக்கா மதீனா போன்ற ஹரம்கள் எவ்வளவு வெளிச்சமாக பிரம்மாண்டமாக மக்களினுடைய அந்த கூட்டமும் ஆர்வமும் முட்டி மோதுதலையும் பார்க்கும் பொழுது ஏன் நம்ம ஊர்கள்லாம் அந்த மாதிரி நிலை வரமாட்டேங்குதுன்ற ஏக்கம் நமக்கு இருக்குதா இல்லையா? எனவே அன்பான சகோதரர்களே, இவர்களெல்லாம் நாம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ பாருங்கள், இந்த ஹதீஸில் முதல் விஷயம் என்னென்னா,
அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இமாம் மெம்பரில் ஏறி ஒரு ஹுத்துபா ஓதிட்டு 2வது ஹுத்துபாவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் சிட்டிங் உட்கார்ந்துருப்பார். அந்த சிட்டிங் தான், அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடியதான் அல்லாஹ் அந்த நேரத்தில் அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்று ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. இதே ஹதீஸை இன்னும் 2 சஹாபாக்கள் அறிவிச்சிருக்காங்க. யார் அவங்கன்னா, சையதுனா அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, இன்னொரு சஹாபி பிரபலமான நபித்தோழர் ஹஜ்ரத் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 சஹாபாக்களும் சேர்ந்து இந்த ஹதீஸ் அறிவிச்சிடறாங்க. அறிவிப்பு செஞ்சுட்டு அந்த ஹதீஸினுடைய தொடர்லை சொல்கிறாங்க, அந்த வெள்ளிக்கிழமையில் அந்த பர்டிகுலரான அந்த டைம் எது, அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் எதுவென்றால் சலாத்துல் அஸ்ர், அந்த ஜும்மாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை என்று இருக்கக்கூடிய அஸ்ர் தொழுகைக்கு பின்னால் இருக்கிற நேரம். பாருங்க, பள்ளிவாசல்களில் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுதுட்டு அந்த அசருடைய அந்த தொழுகைக்கு பின்னாடி கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்பாங்க, கொஞ்ச நேரம் திக்ர் செய்வாங்க, நீண்ட நேரம் கொஞ்ச நேரம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஏன்னா அது அந்த முக்கியத்துவம் வாய்ந்த சஹாபாக்கள் இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொள்ளுவான் என்று வெள்ளிக்கிழமையில் பர்டிகுலர் டைமாக குறிப்பிடப்பட்ட அந்த நேரம் இதுதான் என்று அறிஞர்கள் சொல்வதை கேட்கிறோம். அப்போ இந்த 2 சஹாபாக்களும் சொல்கிறாங்க, இந்த வெள்ளிக்கிழமையில் அந்த குறிப்பிட்ட நேரம் அசருக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேரம் என்று. எனவே வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே கையாந்தி கேட்டால் நிச்சயம் அல்லாஹ் தரமாட்டேன் என்று சொல்ல மாட்டான், அங்கீகரிப்பான், எந்த நிலவை கேட்டாலும் அல்லாஹ் தருவான் என்று பெருமானார் சொன்ன அந்த நேரம் எது என்பதிலே 2 கருத்து இருக்கிறது. கண்டிப்பாக இந்த 2ஐயும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். கண்டிப்பாக எல்லாரும் ஜும்மாவுக்கு வர போகிறோம், அந்த ஜும்மாவில் இமாம் ஹுத்துபா 2 ஹுத்துபாவுக்கு இடையில இருக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக இனிமேல் துவா செஞ்சிட வேண்டியது. அப்படி அதையும் செய்துவிட்டு அந்த அசர் தொழுகைக்கும் வந்துவிட்டு அந்த அசருக்கு பின்னால் கொஞ்ச நேரம் அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே துவா செய்து விட்டால், நம்முடைய தேவைகளை கேட்டுவிட்டால், என்ன கேட்டாலும் எந்த நலவை கேட்டாலும் அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கிறான். இந்த விஷயம் ஜும்மாவிலே முக்கியமானது. எனவே கவனத்தில் கொண்டு இனிவரும் காலங்களில் இந்த நேரத்தை பயனுள்ள வகையிலே கழித்து சிறப்பான அந்தஸ்தை அல்லாஹ்விடத்திலே பெறுவதற்கு நீங்களும் நானும் எல்லா மக்களும் முயற்சிப்போமாக. வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.